அவங்க தொழுவுன்னு சொன்னாங்க, நோம்பு வைக்கன்னு சொன்னாங்க, ஹஜ் செய்யன்னு சொன்னாங்க, எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் லைலத்துல் கத்ர் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தேடுங்கன்னு சொல்றாங்க. இருக்கு இல்லாம இல்லை. 21ல தேடுங்க, 23ல தேடுங்க, 25 தேடுங்க, 27ல தேடுங்க, 29ல தேடுங்க. இந்த 5 நாள்ல ஏதோ ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் நாம் என்ன நினைச்சிருக்கோம், அந்த ஒரு நாள்ல மட்டும் வந்தா கூலி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா இது யாரை ஏமாத்துறது? நம்ம ஏமாத்துட்டோம்னு அர்த்தம். காரணம் என்ன? எல்லாம் சொல்றான் என்ன இதெல்லாம் லைலத்துல் கத்ர் இரவுலதான் அந்த குர்ஆனை நாம் இருக்கணும். குர்ஆன் இன்னைக்கு இரவு இருக்குங்களா? இந்த மாசத்திற்கு சிறப்பே குர்ஆன் தான். இந்த மாதத்திற்கு சிறப்பே குர்ஆன் தான். அந்த குர்ஆனை 2 ஹாஃபிஸ்கள் போத நீங்க கேட்டீங்க, அதை கேட்கலன்னா குற்றவாளி தான். கேட்டா அல்லாஹ் ரஹ்மத்து தரேன்றாங்க. அப்ப இல்லைன்னா வேதனை தான் வரும். சார் அதே நேரத்தில் இதை நம்ம ஓதுவோம். இந்த மாசத்துல எல்லாம் இருக்கிறாங்க. இதை ஓதுனவங்க எத்தனை பேர்? இந்த மாசத்துல போட்டி போட்டுக்கணும். நான் 10 குர்ஆன் ஓதுவேன், நான் 5 குர்ஆன் ஓதுவேன், ஒரு குர்ஆனாவது ஓதுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணவங்க எத்தனை பேர்? இல்லைன்னா குர்ஆனுக்கு நான் மரியாதை இல்லைன்னு அர்த்தம். 3 பார்வைக்கு அல்லாட்ட மரியாதை இருக்கு. 3 பார்வைக்கு அல்லாட்ட மரியாதை இருக்கு. குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தாலே நம்ம தான் ஓதுறது. அது புரியுது. நான் குர்ஆனை எடுத்து பார்த்துருக்கோமா? பார்த்து நீங்க ஒரு துளி அணுங்க, எனக்கு ஓதுறது இல்லடா, நான் பார்த்து படிச்சுது அப்படின்னு அந்த குர்ஆனை பார்த்தா அழுதுட்டா நம்ம பார்த்து எல்லாம் படிப்போம். எடுத்து பார்த்தவங்க எத்தனை பேரு? நம்ம பெத்தவங்களாம் நம்ம தொடங்க வச்சாங்க. பள்ளிக்கு அழைச்சிட்டு போய் ஏதாவது ஒரு சீர்திரு வச்சு அஜித் என் பிள்ளைக்கு ஓதி கொடுங்க அப்படின்னு தொலை வச்சிருக்காங்க, ஓத வச்சிருக்கிறாங்க. ஓத வைக்க எந்த தாயும் இல்லை, இந்த தந்தையும் இல்லை. என் பிள்ளை தொடங்குது, என் பிள்ளை தொடங்குது, என் பிள்ளை தொடங்குது, என்ன சீர்திரு செய்யலாம்? அந்த காலத்துல என்ன வெறும் பட்டாணிகள்ல என்ன கிடைக்கும்? இந்த காலத்துல விதவிதமா கிடைக்குது, ஹல்வாவா கிடைக்குது, ஜிலேபியா கிடைக்குது. என் பிள்ளை தொடங்குது, என் பிள்ளை தொடங்குச்சு. தொடங்கிறதுக்கே நம்ம பெத்தவங்க அவ்வளவு ஆசைப்பட்டாங்க. ஏன்? அதுலதான் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை இருக்கு. அதுதான் சொர்க்கம் இருக்கு. அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் என்ன குர்ஆனை கொடுத்தான். அது ஏன் வார்த்தை? அவருடைய வார்த்தை. அது அலிஃப் மீம் சொன்னா போதும், எல்லாம் 30 நன்மை தந்துடுறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னா 19 எழுத்து 190 நன்மை. இப்ப ஓத 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 நமக்கு என்ன கிடைக்குது? மலக்குகள் உங்க வீட்டுல இருந்துட்டே இருக்குமா? குர்ஆன் ஓதிட்டு இருக்கு. மலக்குகள் நம்ம வீட்டுல இருக்கணும்னா குர்ஆன் ஓதிட்டு இருக்கணும். அப்ப குர்ஆன் ஓதுறவங்க எத்தனை பேர்? கொஞ்சமாவது இந்த குர்ஆன் மாசம் இறங்கின மாதம். இந்த மாதத்துல நம்ம குர்ஆன் எடுத்து வந்தால் நாம் பாக்கியசாலிகள் தான். இந்த மாசத்துக்கு நம்ம மரியாதை பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாசத்துக்கு பேரு ரமலான். ரமலான் அல்லாஹ்வுக்கு பேரு. ரமலான் அல்லாஹ். அதனால ரமலான் வந்துச்சு, ரமலான் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ரமலான் மாதம் வந்தது, ரமலான் மாதம் போனது. ஏன்னா அல்லாஹ் போனா எல்லாம் வந்து சொல்லக்கூடாது. ரமலான் மாதம் வந்தது, ரமலான் மாதம். ரமலான்னா என்ன இன்னொரு அர்த்தம்? நம்ம பாவங்களை கரிக்குது, நம்ம பாவங்களை கரிக்குது. அதனால இந்த மாசத்துல குர்ஆனை எடுத்தவர்கள் பாக்கியமானவர்கள். இதுல 10 நாள் இருக்கு. இரண்டாவது முதல் பார்வை குர்ஆனை பார்க்குது, இரண்டாவது பார்வை காபத்துல்லா பார்க்குது. இப்பெல்லாம் டிவிலாம் பார்த்து நம்ப கிடையாது. டிவிலாம் பார்த்தா சும்மா சும்மா எங்களை ஏமாத்து ஏதாவது பார்த்து திட்டம் போட்டுருக்கீங்க அப்படின்னு தோதோடு கேட்குறாங்க பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு காபா நேரே பார்த்தா நீங்க போய் உட்காந்து பார்த்தாலே நம்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பாவம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். மூணாவது பெத்தவங்க முகத்தை பார்க்கறது எல்லாம் குரூப்லி உண்டு. பெத்தவங்க இல்லையா? ரப்பி இரஹமஹுமா கமா ரப்பயானி சகீரா. ரப்பே என் பெத்தோட பாவத்தெல்லாம் மன்னிச்சது, அவர்களுக்கு நீ கிருபை காட்டு. நான் குழந்தையா இருக்கும்போது எதெல்லாம் நான் கேட்கணும் அத்தனை எனக்கு தந்தாங்க இல்லையா? அதே போல நீங்க அவங்களுக்கு அவங்கெல்லாம் எதை விரும்புவாங்களோ, என் ஆயுதத்தை என்ன விரும்புவாங்களோ அதை நீ குடியாளா அப்படியே நீ கேளுங்க. அதான் சொல்லுறேன். இந்த 3 பார்வையில இப்ப 2 பார்வை ஒரு பார்வை தான் இல்ல, 2 பார்வை இருக்கு. பெத்தவங்க இருந்தா ஓடி போய் கேளுங்க,
பெத்தவங்க ரமலான் வந்ததே என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னாங்க ரமலான் வந்தது நான் பாவத்தை மன்னிக்க தான் வந்துச்சு. இப்ப நல்லா பாருங்க, இந்த சின்ன குழந்தைகள் தான் என்ன அழகா ஓதுனா இதுக்கு எவ்வளவு நன்மை தெரியுங்களா? நான் கேட்கிறேன் அந்த குழந்தை கேட்கிறான் முடியாது. அல்லாஹ் சந்தோஷம் தாங்கல. இந்த குழந்தையோட பெத்தவரை பார்க்கலாம் பிடிச்சு அது நான் ரெஸ்ட் எடுக்க வச்சது. இந்த குழந்தை இப்போ ஓதுற பாரு இவரோட பெத்தோடைய பார்க்கலாம் பிடிச்சு. ஏன்னா அந்த குழந்தைக்கு எந்த கடமையும் இல்லை. அந்த படத்துல உட்காந்து இப்ப சொல்ற அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். பெரிய மனிதர்கள் உட்கார்ந்து சந்தோஷம். இப்ப அந்த மாதிரில நல்ல நிலையில நம்ம பாவத்தை மன்னிக்க வந்திருக்குது. நம்ம பாவத்தை நம்ம அல்லாட்ட கேட்டுக்கணுமா? பாவம் செய்யாத யாருமே இல்லை, நன்மை செய்யாத ஆளு இல்லைங்க. நன்மை நம்ம செய்யவே இல்லை. இந்த உட்கார்ந்து இதான் நன்மை. இது அப்படியே ஒரு 10 மார்க் 1 மார்க் வாங்கிடுவோம். நன்மைங்கிறது வாழ்க்கையில இல்லை, தீமை தான். அந்த தீமைய நான் போக்குறேன்னு இருக்கான். முதல்ல 10 நாள் வந்துக்கிட்டு ரமத்தை தருகிறேன், கேளு கேளு கேளு. உனக்கு என்ன ரமத்து? உனக்கு ரமத்து வேணும்னு ஆளுநர் யாரா இருக்காங்க? ரமத்து தேவையில்லாம யாரா இருக்காங்க? ராமத்துல என்ன நம்ம நினைக்கிறோம்? ராமத்துல என்ன நம்ம நினைக்கிறது இருக்குல்ல? ஏதோ வசதி பண்ணா நினைக்கிறோம். அது இல்லை. நல்லா சாப்பிடுறோம், நல்லா சிரிக்குது, நல்லா தூங்கணும், இதான் ராமத்து. நல்ல வீடு இருக்குது, நல்ல மனைவி இருக்கிறா, நல்ல புள்ள இருக்குது, நல்ல அட்டுப்பத்து பல்லு ஓடு இருக்குது, தெருவு நல்ல தெருவா இருக்குது, பள்ளிவாசல் நல்லா இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத்து. இந்த நியமத்துக்களை பத்தி நமக்கு தெரியவே இல்லை. நியமத்துகளை பத்தி நமக்கு தெரியல. நான் சொல்ல அதாவது இந்த நியமத்தை பத்தி புரியுதுன்னா கொஞ்சம் நிறைய சாப்பிட்டோம்னு வச்சுக்கலாம். நிறைய சாப்பிடக்கூடாது. தேவைக்கு மீறி சாப்பிட்டோம், படுத்துட்டோம், என்ன ஆகும்? அது சரிக்காது. திடீர்னு ஒரு மாதிரி வந்துடும், உடம்பு படப்படப்பு வந்துடும். படப்படப்பு வந்த உடனே உங்கள்கிட்ட சொல்லிட கூடாது. உடனே ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் நீங்க நிம்மதியாக உட்காந்து நல்லா மூச்சு விட்டா போயிடும். இப்ப இந்த மாதிரி தடப்படப்பு வந்து இல்லையா? இதெல்லாம் நாமத்தான் தெரியல நமக்கு. இது நம்ம பின்னா நல்லா இருக்குமே. இப்போ ஒரு படப்படம் வந்துச்சு, ஏன் இது வந்துச்சு அப்படின்னு அதை நினைச்சு பார்க்கணுமா? நினைச்சு பார்க்கவே இல்லை. இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு நல்லா சொல்றா 4 மணிக்கு 4 மணி நேரம் பராமரிப்பிடாது. இன்னைக்கு 4 மணி நேரம் காத்து வராதுன்னா 4 நிமிஷம் காத்து வராது. எல்லாம் காத்து நிப்பாட்டிட்டான்னு வச்சுக்கங்க, இந்த உலகமே வராதான். காத்து மட்டும் இல்லைன்னா அந்த உலகமே இது போயிடும். இந்த காத்து அதெல்லாம் கொடுத்துருக்கணும், சுவாசிக்கிறோம், கொஞ்சம் என்ன மேல போடுகிறோம், ஏசி போடுகிறோம். இப்ப இது எல்லாம் என்ன காரணம்? எல்லாம் தேவை தானே. பார்க்கிறோம், நீங்க யாரு பார்க்கிறோம், பேசுறோம், இதெல்லாம் பெரிய நியமம் தானே. இதெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கானே, நம்ம என்ன நியமம் பண்ணிருக்கோம்? இதை இன்னும் தரேன் கூப்பிடான். உங்களுக்கு என்ன குறை இருக்கு கேட்டது கேளு, நான் தரேன். உங்கள்கிட்ட கோடி இருக்கலாங்க, BMW கார் இருக்கியா, பெர்சஸ் கேளு, நான் தரேன். உனக்கு எந்த வகையில் இல்லை உனக்கு. அதுக்கு தான் 10 நாள் வந்து கூப்பிட்டான். என்கிட்ட ரமத்தை கேளு, என் ரமத்தை கேளு, நாமத்தை கேளு. 10 நாள் அதுக்காண்டி ஒதுக்கி வச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் ஒரு சொத்திக்கு போறா. அது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அம்மா ஓடி வந்து சொல்லிச்சு, மூசாவே நீ போய் எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளைக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், எனக்கு பிள்ளை இல்லை, நீ போய் எனக்கு எல்லாம் போய் சிபாரிசு பண்ணு, நான் பேச போறேன், சிபாரிசு பண்ணு. நான் கேட்டு வரணும். போனாரு, எல்லாத்தையும் பேசினாரு. பேசி முடிச்சுட்டு யாரா அந்த பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அழுகுது. புள்ள கூட இப்பெல்லாம் சொன்னா நான் கொடுக்கறது இல்லைன்னா நான் என் டையில உள்ள அந்த பிள்ளைக்கு இல்லைன்னு எழுதிட்டேன். அதை மட்டும் மாற்ற முடியாது. பொறுமையா சொல்லி அப்படின்னா வந்து சொல்லிட்டா இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டான்ல, நான் கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படியா? ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு அந்த பக்கமா போனாங்க. போன உடனே அந்த அம்மா குழந்தை கையில வச்சிருக்கு. அந்த அம்மா குழந்தைய கையில வச்சிருக்கு. மூசா இது ரொம்ப சந்தோஷமாச்சு. நானே சிபாரிசு பண்ண அப்பா இல்லைன்னு சொல்லிட்டான். ஏதுமா உனக்கு குழந்தை ஊராட்ட குழந்தை எடுத்து வளர்க்குறியா? இல்லை நான் பெற்றேன். நீ பெற்றியா? நான் கேட்டு கூட அப்படி இல்லைட்டானே. உனக்கு எவ்வளவு குழந்தை கொடுத்தான்? அது
இனி அங்கிட்ட கேளுங்க. அப்படியே அந்த மாதிரி சொல்லிச்சு. இப்போ அவங்க மூசா இதாக பண்ணாங்க. நான் அன்னைக்கு சிபாரிசு பண்ண இல்லைன்ட்ட இப்போ குழந்தை கொடுத்துருக்கேன். ஆமா அந்த உள்ள நல்ல நேரத்தை பார்த்துட்டு யா அதுக்காக பண்றாங்க மீன் சொல்லிடுச்சு. யா அதுக்காக பண்றாங்க மீன் என் குழந்தை தாக்கிடுச்சு. இந்த வார்த்தையை சொன்னா எல்லாரும் சந்தோஷத்தாங்க குழந்தை கொடுத்துட்டாங்க. இப்போ 10 நாள் கேட்டாங்க தொழுவையில அல்லாஹும்ம ரஹ்மனா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் அல்லாஹும்ம ரஹ்மனா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இப்போ 10 நாள் கேட்டாங்க. எதையா ஒரு சிந்தனை நமக்கு வந்துச்சா? நமக்கு தேவை இல்லாம இருக்குதா? தேவை தரையில வந்து நிற்கிறான். நான் அதிகமா தரையில வந்து நிற்கிறான். கேட்டவங்க எத்தனை பேரு அதை கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்க்கவே இல்லை. அதனால 10 தவற விட்டுட்டோம். இப்போ ஒன்றும் குறைஞ்சி போடல. இப்போ 4 இருக்கு. ரெண்டாவது ஒரு 10 வந்துச்சு. அல்லாஹ் வரலனா அல்லாஹ் வரலனா அல்லாஹ் வரலனா அல்லாஹ் வரலனா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ரப்பே பாவத்தை மன்னிச்சிடு. நான் செய்த பாவங்கள் நான் செய்த தவறுகள் அத்தனையும் நீ மன்னிச்சிடு. 10 நாள் தொடர்ந்து கேட்டாங்க. ஏன் பாவம்னா பாவம் செய்யாத எந்த ஒன்றும் இல்லை. பாவமே நம்ம செய்யல வச்சுக்க நம்ம நல்லா அடிச்சிடும். பாவமே நம்ம செய்யலன்னா அதனால நம்ம அடிச்சிடும். ஏன்னா அவன் பேர் கஃபார் மன்னிக்கிறான். நம்ம பாவம் சொல்லி யாரும் அவன் மன்னிக்க போறான். அந்த பேர் கௌரவம் முடியாது. அதனால இந்த பேருக்காக வேண்டி குற்றம் நான் புரியலதான் தப்பு பண்றவங்க தான் தப்பு பண்றவங்க தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளை தப்பு பண்றவங்க சிறந்தவங்க யார் தெரியுங்களா? ரப்பே இப்படி பண்ணிட்டேன், ரப்பே இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷத்தாங்க. நீ பூமி அளவுக்கு பாவம் செஞ்சுட்டு வா, நான் படிக்கிறேன். இந்த பூமி அளவுக்கு பாவம் செஞ்சுட்டு வா. ஒரு மனிதன் பாவம் செஞ்சான் உடனே யாரா பார்த்து முடிச்சு அப்படின்ட்டாங்க. உடனே அல்லா சொல்றான் மனதில் அழிச்சுட்டு திரும்ப அதையும் பார்த்து செய்யறான். திரும்ப அல்லாங்கிறான். திரும்ப அல்லா மன்னிச்சுக்கிறான். திரும்ப பாவம் செய்யறான். திரும்ப திரும்ப அல்லாங்கிறான். எல்லாம் மன்னிச்சுக்கிறான். இந்த மனம் கேட்கிறாரு யாருல என்ன தேவை? அவன் அப்படி இருக்கா நீங்க அப்படி இருக்க. அவன் செஞ்சுக்கிட்டா இருக்கா நீ மன்னிச்சுக்கிட்டா இருக்க. எல்லாம் சொன்னா நான் ஒருத்தரை இருக்கிறேன் தெரிஞ்சேன். நான் அடிப்பேன் நான் மன்னிப்பேன் அது தெரிஞ்சு தரலாம். அதனால மன்னிச்சது. நான் தப்பு பண்ணா எல்லாம் இதை கண்டிச்சிடுவோம். அது மன்னிக்கிறான். அவன் ஒருத்தர் வேறு யாரும் இல்லை. அதனால செஞ்சுட்டு வரான். நான் கொஞ்சம் மன்னிச்சுட்டே மன்னிப்புங்கிறது அல்லா ரொம்ப விரும்புறான். ஒரு மனிதர் இருந்தாரு மனுஷர காலத்துல. ஒரு மனிதர் இருந்தாரு. அவர் 4 பிள்ளை இருக்கிற பாவம் அத்தனை செஞ்சுட்டாரு. செய்யாத பாவமே இல்லை. அந்த காலத்துல ஒரு பாவம் தான். பாவம் அதிகமா செஞ்சுட்டாரு. தான் பிள்ளையோட கூப்பிட்டு சொன்னாரு, அப்பா நான் 10 நாள்ல போயிடுவேன். நான் போனேன்னு வச்சுக்க சொத்தெல்லாம் நீ பிடிச்சி எடுத்துக்க. ஆனா என்னை நீங்க என்ன பண்றீங்க? என்னை நல்லா போட்டு பொச்சிட்டாங்க. போட்டு எரிக்க எவ்வளவு விரல் போட்டு எரிக்க முடியுமோ எவ்வளவு பெட்ரோல் போட்டு எரிக்க முடியும் நல்லா எரிச்சு வச்சுக்கணும். எரிச்சு நீங்க என்ன பண்ணுங்க? அந்த சாம்பலை எடுத்து தூக்கி விட்டுருக்கு. சாம்பலை எடுத்து காத்துல தூக்கி விட்டுருக்கு. நான் அப்படின்னு அவனை வச்சுக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன். அதான் எனக்கு கடுமையாக தண்டிச்சிடுவான். என்னால் தாங்க முடியாது. அதெல்லாம் தண்டிச்சா தாங்க முடியாது. அதனால நான் இப்படி நல்லா தப்பிக்கிறதாடி எரிச்சுட்டு இருந்தேன். எரிச்சு காத்துல பாய் விட்டுடு கடலை பார்த்து காய்ச்சி விட்டார். அதே போல பிள்ளைங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க. பிள்ளைங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க. காத்துல விட்டாங்க. நல்லா எரிச்சாங்க. காத்துல விட்டாங்க. கடல்ல போட்டாங்க. இப்ப திடீர்னு எல்லாம் காட்டுக்கு உத்தரவு போட்டாங்க. சேப்பாடு சாம்பல்லாம் கொண்டு வரலாம். கடலுக்கு உத்தரவு போட்டா சாம்பல்லாம் கொண்டு வரலாம். 2 பொண்ணா கொண்டு பாட்டி உயிர் கொடுத்துறாங்க. உயிர் கொடுத்து நீர் நல்லா பொண்ணா நிற்கிறாரு. ஏன் இப்படி பண்ணு? நான் அவனை திரும்ப இழப்ப மாட்டேன்னு நினைச்சிட்டியா? அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லாத நானே. நீ என்ன ஏன் இப்படி பண்ண? எல்லாம் சொன்னா நல்லா நீ இந்த மாதிரி நான் அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன். நீ கடுமையான பண்ண தண்டிச்சிருவேன். உன் ஆற்றல் எனக்கு புரியாத செஞ்சுட்டேன். உனக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கு எனக்கு தெரியல. என்னை மன்னிச்சுடுதான். உனக்கு நான் பயந்தேங்கிறான். எனக்கு பயந்த நீ எனக்கு பயந்த செல்வா கூட மனுஷன் எவ்வளவு திருமணம் இருக்கான். அந்த கிருமி என்ன கேட்டாங்க 10 நாள். இல்லாம இல்லைன்னா விலை கேட்டுட்டே போதுக்காங்க. ஏன் கேட்கிறாங்க? அதாவது நாம ஒரு மாசமே நம்ம பாவத்தை கறிக்க வந்திருக்கு. அதனால இப்ப கேட்டது மட்டும் இல்ல, பெத்தவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்க கையில பிடிச்சி நாள்ல பிடிச்சி அம்மா எனக்கு சொந்தத்தை தான் கேளுங்க. அப்பதான் கிடைக்கும். வெறும் எவ்வளவு தொழுதாலும் விடுதலை இல்லை. பெத்தவங்க வேதனைப்படும் போது நம்ம என்ன தொழுதாலும் இது
டெய்லி பெற்றோர் போய் பார்த்து சந்தோஷமா நல்லா இருக்கியா அப்படியே நீங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துட்டா போதும். அது இல்லாம சொந்த வாரம் போனா நிச்சயமா எவ்வளவு கட்சி தான் நடக்காது, எவ்வளவு இந்த மரியாதை தான் நடக்காது. சொத்தை கேட்கு கேட்கிறாரு. இப்ப மூணாவது ஓடி இருக்கு கேட்கிறாரு, எல்லாம் வார்த்தைக்கு நாம் என்னன்னா நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்று. வார்த்தைக்கு நாம் என்ன நரகத்திலிருந்து, ஏன்னா நரகத்துக்கு போகாம இந்த மனது போக முடியாது. நரகத்துல காப்பாற்றப்படுறதுதான் பெரிய காரியம். இப்ப அதை நம்ம பார்த்து கேட்கிறோம், ரப்பே இந்த நரகத்தை காப்பாத்து, ரப்பே இந்த நரகத்தை காப்பாத்து நம்ம கேட்கிறோம். ஏன் கேட்க சொல்லியிருக்கிறாங்க, நான் அதுவும் தப்பிச்சா பெரிய அதுவும் பெரிய காரியம். இப்ப அதை கூட நம்ம கேட்டு உட்காந்துக்கணும். இப்ப கேட்கறதுனால தருவான தர மாட்டேன்னா தரத்துதான் வச்சு கூப்பிடுறாங்க. நரகத்துல இருந்து வேதனை, நரகம் கூட நரகத்தை பயப்படுது, நரகம் கூட நரகத்தை பார்த்து பயப்படுது. நான் பயப்பட மாட்டோம், நான் தெரிய மாட்டேன். நரகத்துடைய சூடு இன்ஷால்லா வரும், இன்ஷால்லா வரும். இப்போ வரும். இப்போ பாத்தீங்களா வெயில் அடிக்க ஆரம்பிச்சு, இப்போ பாத்தீங்கன்னா வெயில் அடிச்சு, இப்போ ஏசி பத்த மாட்டேங்குது. ஒரு டன் பத்த மாட்டேங்குது, 1.5 ஆகலாமா 2 ஆகலாமா இது வந்து இன்னும் வரப்போகுது சொல்லிட்டாங்க. இன்னும் வரப்போகுது. ஏன் வரப்போகுதுன்னா நாடுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்களோ அந்த அண்ணன் இருக்கும், அந்த அண்ணன் ஒரு தாக்க போகுது. கேஸே இப்போ கிடைக்காது சொல்றாங்க, கிடைக்காது சொல்ல கிடைக்காது கிடைக்கும். இப்போ சல்லாசன் சொல்றாங்க நரகங்கள் நல்லாட்ட முறையீடு தான். நரகங்கள் வந்து எங்களுக்கு நிறைய போட்டு எரிச்சுட்டு எங்களுக்கு பசி தாக்கல. ஒரு நரகம் இன்னொரு நரகத்தை திங்கிது, ஒரு நரகம் இன்னொரு நரகத்தை திங்கிது. எங்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுயாதா, ஒரு விமானம் கொடு, ஒரு நிம்மதி கொடு அப்படின்னு நரகம் சொல்லிச்சு. அப்ப எல்லாம் சொன்னா கோடையில ஒரு பூச்சி விட்டுக்கும், குளிர் காலத்துல ஒரு பூச்சி விட்டுக்கும். கோடையில கடுமையான அல் கிடைக்கிறது நரகம் விடுக்கிற பூச்சி, குளிர் காலத்துல கடுமையான குளிர் கிடைக்கிறது நாங்க விடுக்கிற பூச்சி. நரகம்னா வெறும் நெருப்பு மட்டும் இல்ல, நரகம்னா வெறும் நெருப்பு மட்டும் இல்ல, குளிர் அதே வேலை செய்யும். நெருப்பு என்ன வேலை செய்யுமோ அதே குளிரும் செய்யும். இப்ப அதுக்கு தான் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கேட்டே ஒரு குழந்தைகள் கேட்டாங்க, அது என்ன வேண்டாம், இன்னும் 3 நாள் 4 நாள் இருக்கு, பாக்கி இல்லை இன்னும் 4 நாள் இருக்கு. ஆனா இந்த மாசத்தை தவற விட்டுட்டா நம்மளை விட கஷ்டமா இருக்குது யாருன்னு. அதனால வீட்டுல உள்ளவங்க தொலை சொல்லுங்க, நாமளும் தொழுங்க. ஏன்னா இந்த மாசம் போயிட்டு வச்சுக்க, அது 11 மாசம் அடுத்து முடிவு இல்லை. இந்த மாசத்தை ஒரு நோக்கு விட்டுட்டு 11 மாசம் நீங்க நோக்கு வச்சா இதோட நன்மை கிடைக்காது. அவளுக்கு தன்மை தராங்களா? சரி, இந்த நாள்ல தான் அல்லா குர்ஆன்ல இருக்கிறது லைலத்துல் கதர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கதர். லைலத்துல் கதர் எவ்வளவு இந்த குர்ஆனை நாம் இருக்கணும். லைலத்துல் கதர் லைலத்துல் கதர் அவங்க என்ன உங்களுக்கு யார் சொன்னா? லைலத்துல் கதர்னா அவங்க யார் சொன்னா? பல்லா இந்த மட்டும் கேட்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா பள்ளியெல்லாம் சொல்லிச்சுல, ஏன் சொல்லிச்சிருக்கு? லைலத்துல் கதர் நமக்கு ஏன் சொல்லிச்சிருக்கு நம்ம கேட்போம். லைலத்துல் கதர் சொல்லுவோமா இல்லையா? அதே போல அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கிறான், லைலத்துல் கதர் 3 நாள் சொல்லி கொடுத்தான். தெரியல நமக்கு. அவனே சொல்றான் லைலத்துல் கதர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாசத்தோட சொல்றான். அந்த நாள் பிரியா 1000 மாசம். அந்த நாள்ல 2 தொழுதா 1000 மாசம் 2 தொழுதா என்ன நன்மை கிடைக்கும்? 9,000 இல்லை, பல ஆயிரம். ஒரு நாளைக்கு அந்த நாள் நமக்கு கிடைச்சு வச்சுன்னா லைலத்துல் கதர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்ப 83 வருஷம் 4 மாசம். இப்ப 83 வருஷம் நம்ம இருக்கு போறவே இல்லையா? ஒரு லைலத்துல் கதர் கிடைச்சா போதும், நாம 83 வருஷம். இப்ப எனக்கு வயசு 70, இப்ப குறைஞ்சது எனக்கு ஒரு 50 கிடைச்சிருக்கலாம். வருஷம் வந்துருக்காங்க, நாம இல்லையே ஒரு 40 கிடைக்கலாம். 10 கிடைச்சா கூட அப்ப என்ன இன்னும் 40 வருஷம் ஆச்சு. 10 லைலத்துல் கதர் கிடைச்சிருந்தாலும் அப்ப 840, அப்ப 840 சொன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போறது 1000 வருஷம். முன்னாள் வாழ்ந்தவங்க 1000 வருஷம். 1000 வருஷம் இல்லையே சஹாபாக்கள் வருத்தப்பட்டாங்க. நான் இப்படி உனக்கு நன்மை தரப்பா, நான் அவங்க உங்களை அதை நம்ம நாம சொன்னேன், நீங்க வருத்தப்படுறீங்க. அவங்களாம் வந்து இருந்தாங்க, வசதியோடு இருந்தாங்க. நான் இதை சொல்லல, அந்த உடம்புகளுக்கு நான் நன்மை கூட தரேன். உங்க வயசு கம்மியாகிட்ட நன்மையை கூட தரேன். அந்த நன்மைக்கு தான் விசா போக முடியாது.
70 இசா. ஒரு வரதுக்கு 70 வரல, அவ்வளவுதான் இல்ல. அந்த சமயத்துக்கு யாருக்கும் இல்ல. ஒரு வரலுக்கு ஒரு 70 வரலோட நன்மை. 20 ரக்காத் தோந்துருக்கோம், 20 வரல தோந்து நன்மை, 20 வரல தோந்து நன்மை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாரு? அல்லாஹ் அக்பர். அது உமர் தான். அது உமர் தான் காரணம். இவ்வளவு நன்மை உமருக்கு தான் போய் சேரும். காரணம் என்ன? இந்த இது லைலத்துல் கத்ருக்கு ரொம்ப பாடுபட்டவரை, ரொம்ப இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர் தான். அதற்கு இந்த நாள்ல நாம குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓதாம இருக்காங்க, தெரிஞ்சு கையில் எடுங்க, கையில் எடுத்து கொஞ்சம் அழுவுங்க, தெரியுது அழுவுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, எல்லாம் நிறைய தந்துருவாங்க. இல்லைன்னா காரணம் என்ன? அதே நேரத்தில் அல்லாவுக்கு நன்றி சொல்வதே ஜமாத்தோட தொழுவாசம். 5 நாள் 4 நாளுக்கு இந்த தொழுவாசம் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் போச்சுன்னு வச்சுக்க, நான் கஷ்டம் விளையாடுறேன். அதுக்கு உமரே ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாம தான் இருந்தேன். ஆனால் அறிவுள்ள குர்ஆன் பழகிறத அவர் கேட்டுக்கிறார், குர்ஆன் பழகிறத அவர் கேட்டுக்கிறார், வெறுத்து போயிடுவார். இப்போ வேகம் தாங்கல, மக்களுடைய வேகம் தாங்கல, மக்களுடைய வேகம் தாங்கல. இஸ்லாம் பழகிறத பார்த்துட்டு எப்படியாவது இதை அடிச்சுக்கணும். அடிக்கிறது தகுதியான ஆளாரு உமரை பிடிச்சாங்க. உமரை பிடிச்சி உமரை பெருமானார் தலையை எடுத்துட்டு வந்தா 100 ஓட்டம், 100 ஓட்டம்னா பெரிய பல 100 ஓட்டம் தானே அப்படின்னு சொன்னோன்னே நான் எடுத்து வந்தேன், நீ பேச்சு வாங்க மாட்டேங்கிற, சத்தியம் பண்ணி கொடுக்கும், நீ சத்தியம் பண்ணி கொடுக்கும். சரி நீ சத்தியம் பண்ணி கொடுக்குறான். நான் போட நேரம் போட நேரம் போகும்போது சாட்டு கூட அபிவிருத்தா சொல்லிட்டாரு, உமரை எங்க போறேன் ஒரு வேகத்தை பார்த்தா ஊர்ல பேசியாச்சு, ஊர்ல பேசி அதை அறிவு கொடுத்தாச்சு. பெருமானா தலை யார் எடுத்து வராங்களோ ஒரு ஒட்டை. இப்ப அவர் போயிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன எங்க போற 100 ஒட்டம் பெருமானா தலையில் வந்தா 100 ஒட்டம் கிடைக்கும். அதான் நான் போறேன். அப்படியா? அதுக்கு நான் உன் தங்கச்சி உன் மச்சான இஸ்லாம் கொடுத்தாங்க, உன் தங்கச்சியும் உன் மச்சான இஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா சொன்ன உடனே ஒரு கோவம் பேர மழை போச்சு. நேரம் தங்கச்சி வீட்டுக்கு போனார். தங்கச்சியும் மச்சானும் குர்ஆன் ஓதிருக்காங்க. ஒரு சாமி ஓதி கொடுத்துருக்கிறார். ஓதி கொடுத்துருக்கும் போது இந்த சத்தம் காது வந்துச்சு. கதவு வேகமா தட்டினார். தட்டின உடனே தெரிஞ்சுக்கிச்சு, ஆஹா அண்ணன் வந்துட்டாரு. ஏன்னா அண்ணன் வராது, ஊர்ல பரப்பல வர இல்லையா, எல்லாம் எப்படி உமர் வராது கிடைக்கணும். அண்ணன் வந்தோடனே அம்மா பயப்படுறாங்க, மச்சான் பயப்படுறாரு. அம்மா சொல்லுது, அவர் உமரோட தங்கச்சி சொல்லுது, தோற ரெண்டு நான் பார்த்துறேன். ஏன்னா அவருக்கு பின்னா தான் நான் பார்த்துருக்கேன், பார்த்துறேன். நேரம் முன்னாள் வந்த உடனே இஸ்லாத்தை வாங்கிட்டீங்களா? ஆமா இல்லை. அவன் கட்டிமே அடி அடிச்சுட்டா தங்கச்சி. தங்கச்சி கூட கட்டினா அடி அடிச்ச உடனே அந்த அம்மா ஓடுது, மச்சான் அடி. தங்கச்சி முதல்ல ரத்தத்தை பார்த்து மனசு மாறிச்சு. நான் என் வரும்போது ஏதோ ஓதுனீங்க காட்டு குர்ஆன் பக்கத்தில் தான் இருக்கு, பேப்பர்ல இருக்கு. அவர் எடுக்க போனார், தொடாத நம்ம சொல்ல தொடாது. இப்ப குடிச்சிட்டு தொடு உதாரணம் என்னடா தங்கச்சி குடிச்சா அப்படி என்னதான் இருக்கு. வந்தாரு குடிச்சிட்டு தான் எடுத்து பார்த்தாரு. எடுத்து பார்த்தோன்னே தானா சொல்றா, எடுக்கல நான் கஷ்டமா கஷ்டத்துக்காக கஷ்டப்படுறதுக்கு இந்த குர்ஆன் வந்தல, நீங்களாம் சொத்துவாதி அவன் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த தாய் படிச்சாலே இல்லையோ மனசு மாறிடுச்சு. நேரம் பெருமானார் வந்தார். பெருமானார் வந்து கை கொடுத்துட்டார். பெருமானார் வரும்போது தெரிஞ்ச உமர் வராது, ஊர் உள்ள தெரிஞ்சு போச்சு. உமர் இப்ப வந்துட்டார். பெருமானார் சில சகாபாக்கள் ரொம்ப கேட்டாங்க, ஊர் வராது. அவங்க மனசு மறந்து யாரும் தெரியாது. கதவுக்கு வேகமா தட்டுறாரு. அந்த ஹம்சா சொல்றார், தோற 2 நல்ல நோக்கத்தோட தப்பிச்சாரு, இல்லைன்னா அவர் காலி பண்ண வேண்டாம். சலாம் திறந்தா, கலந்து திறந்தா, திறந்துட்டு உமருடைய தோட்டத்துக்கு உமரே உனக்கு என்ன அறிவு இல்லையா, இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஒரு ஆட்டினா போட்டு அவர் சொல்றது. அவர் சொன்னாரு, 2வது ஆட்டை ஆட்டி இருந்தா நான் இங்க 1 மணி தந்தே கேட்பேன். ரசூலுடைய பவரை தான் புரியுது. 2வது குலுக்கி இருந்தாரு, சலாம் கொடுக்குறாங்க, என் அட்டை விடும் இஸ்லாம் தந்தார். ரொம்ப சந்தோஷம். நேரம் வந்தா யார் சொல்லா, ஏன் பயந்துட்டு வந்துருக்கீங்க? இப்ப அவங்க அங்க பேசி நிக்கிறாங்களோ, இப்ப அவரு சொல்றாரு, ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? என் பின்னால வாங்க, எல்லாம் என் பின்னால வாங்க, நீங்க வாங்க, தோணுறீங்க, நான் கூட நிக்கிறேன். இப்ப இஸ்லாம் இப்பதான் வெண்ட வருது.
பயந்து பயந்து செஞ்சது அவருக்கு தான் பயந்தாங்க. இப்ப அவரே வந்து நின்றார். சொல்லுங்க தம்பி கட்டுங்க, நான் பார்த்து நின்றார். இப்ப அதை பார்த்துட்டு மக்காவே பயந்துருச்சா ஒரு போயிட்டார். ஒன்றும் செய்யல. இப்ப அந்த ஒவ்வொரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு சஹாபாக்கள் தனித்தனியா தோதாங்க. தராவி இல்லை. அவங்க தான் யோசனை பண்ணாங்க, ஆஹா தந்தையா சொல்றாங்க, இப்படி ஜமாத் வச்சிருக்காங்க. அப்ப இப்பதான் அதற்கு உமர் தான் இப்போ பண்டிகை அலங்கரிச்சு கால்சா வச்சு தொழ வைக்கிறான். ஏன்னா ஓத தெரியாத காலுக்கு இந்தியாவது கேளுங்களே, நானும் கேளுங்க, நன்மை கிடைக்கிறது தான் ஆசா வைக்கிறது. அப்ப ஆம்சா வச்சு தொழ வச்சதே சமாபாக்க ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டான். அது அழி சொன்னாங்க, உமரே உன் கபரை அல்லா வெளிச்சமாக்கிட்டோம். தராவியை கொண்டு நீ பண்டிகை வெளிச்சமாக்கிட்டேன். தராவி தொழில் கொண்டு பண்டிகை வெளிச்சமாக்கிட்டேன். உன் கபரை வெளிச்சமாக்கிட்டோம். உனக்கு வாசிட்டேன். அது உமர் ஏற்படுத்தியதான் தொழுவது. தராவி தொழுவது பெருமாள் தொழுவிக்கல. பெருமாள் தொழுவதை கடமையாகவும் பயந்துட்டா நம்ம ஒரு இறக்கத்தில். இப்ப உமர் என்ன அவர் தகுதி எங்க படிச்சு தகுதி எங்க பற்றி பெருமானார் சொல்றாங்க, இருக்கிற காலம் சொல்றாங்க, நான் எனக்கு போனா சொர்க்கத்துக்கு என் சொர்க்கத்துக்கு போனேன். போனா அழகான ஒரு மாளிகை, அழகான மாளிகை ஒன்று இருந்துச்சு. அந்த மாளிகையை பார்த்த உடனே சொர்க்கம் எனக்கா இருக்கும்னு நான் நினைச்சேன். அந்த மாளிகையை பார்த்த உடனே அந்த சொர்க்கம் எனக்கா இருக்கும்னு நான் நினைச்சேன். அருமையான மாளிகையா இருந்துச்சு. அங்கே போய் அவர் பெண்ணை ஒடு செஞ்சதுக்கு முன்னால் ஒடு செஞ்சதுக்கு அந்த பெண்ணிட்ட கேட்டா இந்த மாளிகை யாருமான்னு கேட்டாங்க. குறைசிக்குள்ள மாளிகை கேட்க அப்படியா? குறைசிக்குள்ள நான் குறைசிக்கலாம் இல்லை இல்லை, அது தொகுப்பு பெருமான சொல்றாங்க. அவருக்கு 1000 இருக்க ஒவ்வொருக்கு மாளிகை பார்க்கவே எனக்கு ஆசையா இருந்துச்சு. ஆனா ஒவ்வொருக்கு மோசம் வந்துட்டேன். இப்ப அவர் சொல்றாரு, அழுறாரு. ரசூல் சொன்னோடனே அழுறாரு. நான் சொன்னா முடிச்சு நான் ரோசப்படுவேன். சொர்க்கம் கிடைச்சதே உங்களுக்கு தானே, நான் உங்களை பத்தி ரோசப்பட போறேன், நீங்க பார்த்துட்டு வந்தேன்னா அப்படிங்கிறாரு. அவருக்கு சொர்க்கம் உண்டுன்னு தெரியுது. அவர் சொர்க்கம் உண்டுன்னு தெரியுது. அவருக்கு பிரபல சொல்லிட்டாங்க, சொர்க்கம் வாங்கின்னு சொல்லிட்டாங்க. அவர் கடைசியா சாக போறாரு. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போறாரு. இறந்து போகும்போது அவர் சொல்றாரு, கத்தியால குத்திட்டாங்க. அவர் கத்தியால குத்திட்டாங்க. இறந்து போறது விதத்துக்கு முன்னால மகனை கொடுத்த மகனே எனக்கு எவ்வளவு கடை இருக்கு, கடனை அடைக்காம போன சொர்க்கத்துக்கு போக முடியாது. நீ கடனை அடைக்காம போனா சொர்க்கத்துக்கு போக முடியாது. எனக்கு எவ்வளவு கடை இருக்கு பாரு, இவ்வளவு கடை இருக்கு. நம்ம சொத்தா வித்தா அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. அடைக்க விட நம்ம சொந்த காட்டுக்காது அவன் கடன் கடை அப்படின்னு சொல்றாரு. நம்ம மண்ணில போட்டுருக்க, மண்ணை கீழே போடும், கீழே போடும். இந்த மண்ணில் கடந்துதான் ரத்தத்தோட ரத்தம் வடிஞ்சிட்டாரு. கடந்து தாட்டினா சோப்பா போச்சு. இதை பார்த்தாவது என் ரப்பு இறக்கப்படும், இதை பார்த்தாவது என் மீதி ரப்பு இறக்கப்படட்டும் அப்படிங்கிறார். அவரு நாம என்ன பிரச்சனை நம்பி நல்லா இருக்கிறது? அவர் தொழுதவரு, நோம்பு வச்சவரு, அல்லாஹ்வுக்கு பயந்தவரு, 20 நாள் அல்லாஹ் பயந்துட்டாரு, நிர்மம் இறந்துட்டாரு. அவர் கூட கடைசியில் பயப்பட்டாரு. ஆனா அவர் பயந்தாரு. நம்ம எதுவுமே பயப்படலையே, எதுக்குமே பயப்படல. அதையெல்லாம் பயந்தெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் அல்ல இப்படி ஒரு நாடகம் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து கேளுங்க, வாங்கி வைய. இப்ப நாடகத்துல இருந்து விடுதலை போக்கு கேட்டாரு, எதுக்கு அல்லாஹ்வுக்கு பிரார்த்திக்கதான் வேண்டாம். மூணாவது பத்தர் கேட்கிறார், அப்பே நான் 35 நிமிஷத்துல கேட்கிறாங்க. நரகம் கூட பயப்படுது, காலிடா இவ்வளவு வந்து கூடாது. ஆனா அதே நேரத்துல நாம அதுல கோபம் இருக்கணும்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்? கேட்கணும். நல்லாட்ட இந்த நாட்டுக்கு மரியாதை கொடுங்க. இந்த நாட்டை ஓராயிரோட பணாயம் அந்த ரேத்துல இல்ல. இதுக்கு ஏன்னா நபிமார்கள் முடிந்த பிறகு பெருமான தலைவர் இறந்த பிறகு இனிமேல் மக்களுக்கு பூமிக்கு ஒரு வேலை இல்லை, ஜபரையில் வார்த்தைக்கு வேலை இல்லை. ஜபரில் அழுகுறாரு, ஆஹா முடிஞ்சு பெருமானா இறந்து போயிட்டால, இன்னொரு அவங்க வேலை இல்லையே, வயிறு கொடுக்குற வேலை இல்லையே. அவர் அழுதார். பெருமா அல்லா சொன்னா பாடப்பட்டது இல்ல சூரத்தின் இந்த ஓய்வு இந்த இந்த சமுதாயத்தை போய் பார்க்கறதுக்கு நீ போவேன்னு நான் சொல்லியிருக்கேன். தெரியாது தெரியல. தனசூர் மலாய்க்கு வரும் மலக்கு மகள் இந்த அளவு இறக்குறாங்க. இன்னைக்கு லைலத்துல் கத்ர் இரவுல
இறங்குறாங்க. ஜபரையில் இறங்குறாரு. எது வரைக்கும் இறங்குறாரு தெரியுங்களா? அத்தா மத்துலையில் பதில் வரைக்கும். இப்ப பையன் கிட்ட தூக்கிட்டோன்னு வச்சுக்கலாம், அது விடுவாரு. நம்ம முசாபா செய்யறாரு. யாரு? ஜபரையில் முசாபா செய்யறாரு. நம்மதான் இல்ல, நம்ம ஒரு மாசம் தான் இந்த 10 நாள் இந்த அடுத்த ஒரு மாசம் தூக்கு அப்படின்றது இல்லை. பால்ல தூக்க வேணாம் இல்லை. ஆனா இந்த இரவுல ஹயாத்தான் பள்ளி இரவு எல்லா பள்ளியும் ஏத்திக்காம இருக்கிறாங்க. எல்லா பள்ளியுமே ஏத்திக்காம இருக்கிறாங்க. ஏன்? அவருக்கு தூக்குனாம ஏத்திருக்காங்க, நல்ல கிடைக்கும். ஆனா நமக்கு ஒரு ஆளை இல்லை, ஏத்திக்காம இல்லை. அப்ப நம்ம தான் முயற்சி பண்ணணும். அவன் எப்போ ஒரு வாரம் சொல்ல முடியாது. ஜபரையிலே மலைக்கு எப்போ ஒரு சொல்ல முடியாது. நமக்கு முசாப் பண்ண வராங்க. ஏன் பண்ண வராங்க? அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்க, ஸலாமுன் அலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னவங்களுக்கு நம்ம சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். அதே சூறால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்றான். அதே சூறால மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்றான். அதே சூறால இலியாஸுக்கு சலாம் சொல்றான். இப்படி நபிமார்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லி சந்தோஷப்படுத்தினாங்க. அதே போல நம்மள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஜபரையில் வராதே சலாமும் புடிச்சு படிங்க. அத்தா மத்தல் இருக்குது ஃபஜ்ர் வரை. அவ ஃபஜ்ர் வரை பெண்கள் போய் வீட்டு வேலை செய்ய ஒன்றும் பதில் இல்லை. அது ஒரு இல்லாதது. இப்ப நமக்கு வீட்டு வேலை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு குர்ஆன் ஓதுங்க, திக்ர் ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க, தஸ்பீஹ் ஓதுங்க, படுத்தாலும் ஓதிட்டே படுங்க. ஆனா அதே இடத்துல எப்ப ஜபரையில் எல்லாம் சொல்லப்படாது. இந்த அமல்ல இருந்தோம் எதாச்சும் நிர்மாணம் நம்ம முசாபா விடாது. அவர் முசாபா செஞ்சுட்டா போதும், நம்ம கொடுத்து வச்சார். முசாபா செஞ்சுட்டா போதும், நம்ம கொடுத்து வச்சார். ஆனா அதே நேரத்துல நம்ம வாங்கலன்னா நம்மளோட அஸ்தவர் வேறு யாரும் கூட அதுதான் சார்ஜ் கொடுத்துட்டோம். தமிழக அரசு ஒரு 3000 ரூபாய் போடுதுன்னு சொன்ன உடனே பேங்க்ல போய் கீழ் நிக்கிற ஏன் பேர் வந்திருக்கா, ஏன் பேர் வந்திருக்கா, ஏன் பேர் வந்திருக்கா, ஏன் எனக்கு போடலன்னு அற்ப காசுக்கு போய் இப்படி நின்று அற்ப காசுக்கு ஒரு 3000 ஒரு பிரச்சனை. 3000 ஒரு பிரச்சனை. ஒரு தடவை டாக்டர் கூட 10,000 அவர் நோய் வந்துச்சுன்னா அந்த நம்ம அப்போதான் போனேன் இல்லைங்க. இருபது கட்சிக்கு போய் 2,000 விடுவோம். நான் இதுக்கு இத்தனை லட்சம் சொல்லாச்சு. இது கேவலமா சொல்லணும். எனக்கு சோதனை கொடுத்துட்டியா, எனக்கு தராதையா, இதெல்லாம் தாங்க முடியாதா அப்படி சொல்ல வேண்டிய இந்த கூட்டம் என்ன சொல்லுது? எங்க 2 நாள் காணு, 2 நாள் கேளானு எங்க போன உனக்கு தெரியாதா? எனக்கு அப்படி ஆச்சு. கடைசியில் அந்த நாள் முக்கிய போட்டாரு. எனக்கு 5 லட்சம் ஆச்சு, 10 லட்சம். அது போய் பெருமையா பேசுறது. இது எல்லாம் பிடிப்பாங்க. நான் கொடுத்த சோதனை நீ ஏற்கிட்ட சொல்லுவியா? இப்ப நான் கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டான், எல்லாம் கொடுத்த சொல்றது எனக்கு கேவலப்பட்ட நீ. ஒரு நோயை கொடுத்த, காசை கொடுத்தனா இல்லையா? எல்லாம் கொடுத்தனா இல்லையா? நான் தான் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன நீ கேவலப்படுறேன்? அதாவது அவங்க சொல்றீங்க பண்படி சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை. ஜபரையில் வந்து சொன்ன பெருமானாங்க கூட்டாளிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாம் கேட்க சொன்னாங்க. இப்போ அபூபக்கரே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குதான், நீங்க ஏன் எனக்கு சொல்லல? என்ன பிரச்சனை? எப்படி சொல்றது? எனக்கு பள்ளி வழி, அதையே சொல்லல. எப்படி சொல்லுவேன்? கொடுத்தது அவன் தானே, கொடுத்த அவன் தானே. அப்ப அவனை சொல்றது ஆயிடுதா? அவனால சொல்றது ஆயிடுதா? அதான சொல்லல, அவன் சொல்றேன். அதே போல மூசாவுக்கு பட்டுவலி, எல்லா இடத்தையும் பார்த்துட்டார். எத்தனை பெண்டாக்கள் இருக்கோ அந்த போய் பார்த்து வந்தார். கடைசியில யாருலான்டா, இப்பதான் யாருலா தெரிஞ்சா, போ அந்த பள்ளி சுவாசல் ஒரு ஷெட்யூல் இருக்கு, அதை எடுத்து தின்னு நல்லா போகணும். எடுத்து போனாலே திண்டாரு நல்ல விஷயம். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பள்ளிவழி வந்துச்சு. பள்ளிவழி வந்தோடனே நம்ம பழைய டாக்டர் சேர்த்து தேடுவோம் இல்லையா? அவன் தேடி அந்த செடியை வந்துட்டார். தேடி பழைய சாலைகளையும் திட்டாங்க. வழி போட்டுச்சு. வழி போன உடனே யாருலாண்டா முதல்ல என்கிட்ட கேட்ட நான் கொடுத்தேன். இப்ப நீங்க வாங்கி திட்டல, அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது. எது மாத்திரை பண்ணலாம் ஒன்றும் செய்யாது.
கொடுக்குறது நான். மாத்திரையை போடும் போது இதுக்கு எந்த வேலையும் இல்லை, இது எதுவும் செய்யாது, ரப்பே நீ கொடுத்தாதான். மாத்திரை வாயில போடும்போது இது எதுவும் வேலை செய்யாது, ஏன்னா நீ வேலை செய்ய சொல்லு, அப்பதான் அது வேலை செய்யும், இல்லைன்னா உண்மையா போயிடும். இப்ப நீனா போய் தேடின அது கூடிடும். இப்ப இந்த மாதிரி நிலைகள்லாம் அல்ல நமக்கு கொடுக்கறதுக்கு சோதிக்கிறதுக்கு இவ்வளவு நியமத்துக்கு நம்ம தந்து வச்சிருக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த மாசத்தை நம்ம கட்டிய படுத்தலன்னு சொன்னா நம்ம விட கஷ்டமான யாரும் இல்லை. சலாத்தெல்லாம் ரொம்ப பிள்ளை ஏறினாங்க ஆமின்னு சொன்னாங்க. நான் புதுசாமின்னு சொன்னீங்களே, இந்த பிள்ளைகள் வந்துட்டாரு. இந்த மாசம் கிடைச்சி யாருடைய பாவம் மன்னிக்கப்படலையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். நானும் ஆமின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இப்ப பாவத்தை மன்னிக்கப்பட்டிருக்கான்னு யோசனை செய்வாங்க. அந்த அளவு நம்ம முயற்சி கேட்டுருக்குமா? நிச்சயம் ஒரு தடவை கேட்டால் எல்லாம் மன்னிக்க தயாரா இருக்காங்க, ஒரு தடவை. ஆனா நம்ம யோசிக்கணும், நம்ம எதுவுமே பண்ணலன்னு கேட்க, நம்ம பண்ண மாட்டான்னு கேட்க. நாம 24 பாவம் பண்ணிட்டு இருக்கோம், 24 மாதம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாவத்தை போக்கு நம்ம கேட்டோம்னா நம்ம பத்தியா நான் செஞ்சுட்டு நான் நிச்சயமா நிற்கிறான் அவனுக்கு நான் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல இரண்டாவது திரும்ப நம்ம சொல்லணும். இப்ப லாபம் சொல்லி ஒரு சட்டியா இது முடிஞ்ச உடனே தண்ணி முடிஞ்ச தயிர் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி செலவாச்சுன்னா நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்கும் போது ஒரு 100 தசமி ஒரு செலவு போதும், 100 அஸ்தம் போதும். இப்படி ஓதலாம்ல. இந்த ஒரு மாசத்துல 11 மாசம் இருந்தவங்க இந்த மாதம் போகக்கூடாது. இது ஒரு 10 மாதம் கூடுவாங்க. 11 மாசத்தை விட இந்த மாதத்துல நம்ம கூடி இருக்கணும். கூடி இருக்கிற யோசனை பாருங்க. நோம்பு வச்சு செல் பார்த்தவர்கள் பேர்கள் பார்க்க மாட்டேங்க. அப்ப நோம்பு இல்லை. கண்ணு நோம்பு இருக்கணும், கண்ணு நோம்பு இருக்கணும், வாய் நோம்பு இருக்கணும், காது நோம்பு இருக்கணும், ஒவ்வொரு நோம்பு இருக்குது. ஒவ்வொரு நோம்பு இருக்கு, சாப்பிடல, தண்ணி குடிக்கல. கண்ணு நோம்பு இருந்துச்சா, கண்ணு செல்லு பார்த்துச்சு, இல்ல தேவையில்ல வெளியே யாரையா பார்த்துச்சு, பார்க்கப்பட பாட்டு பார்த்துச்சு. இதெல்லாம் நான் நினைச்சுக்கிறேன், யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் இந்த கண்ணு எதை பார்க்குது, எந்த நோக்கத்துல பார்க்குது, எந்த அன்புல பார்க்குது, எந்த பாசத்துல பார்க்குது, எந்த நோக்கத்தில் இல்லாதது, எந்த நோக்கத்தில் இல்லாத எல்லாம் தெரியும். ஒரே கண்ணு தான், ஒரே கண்ணு 8 வாய் தண்ணீர் இருக்கு, 8 வாய் தண்ணீர் எல்லாரையும். இப்ப நாம பார்க்க பார்வைக்கு செல்லு பார்த்துட்டே உட்காந்து வச்சுக்க, அப்ப என்னாச்சு, கண்ணு நோய் போயிடுச்சு. இப்ப வாய் பேசக்கூடாது, தேவையெல்லாம் பேசாதீங்க. போய் காய்கறி வாங்க, கடைக்கு போங்க. ஆனா அடுத்த ஊர்வலம் வேணாம், வீட்டுல மனைவியோட பேசுங்க. ஊர்வலம் விடாதீங்க, மனைவியோட பேசலாம், ரொம்ப பேர் கொண்டல நண்பர்கிட்ட பேசலாம். நல்லா இருக்கேப்பா, வியாபாரம் கொடுப்பா, பரிசு இருக்கப்பா, நல்லா அது கொடுப்பா, இப்படி பண்ணுவா, பேசலாம். அவன் பத்தியா அவனுக்கு மட்டும் அப்படியே மழையுது, நீயே இப்படி இதான் நம்ம வேணும். அடுத்த நண்பர்கள் பார்க்க பார்த்தாங்க. இப்ப வாய் அதே நேரத்துல ஈசா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து மரியம் அம்மா இல்லையா, புள்ளை இல்லை. அதான் நேர்ச்சிகளை பண்ணிடுச்சு. அப்படியே மொத்தம் உதாரிச்சுக்க, நான் பள்ளியில் கொடுத்தாங்க, வயதில் மருத்துவ பள்ளியில் கொடுத்தாங்க மொத்தம். அப்படியே அதான் நேர்ச்சி பண்ணிடுச்சு. நேர்ச்சி பண்ணாங்க, எல்லாம் பழக்கம் உண்டாக்கி கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய அஜெண்டா. அவர் பற்றி குரான்ல ஆனா இம்ரான்டே சொல்றான், இம்ரான்டே குடும்பம். இப்ப அந்த அம்மா குழந்தை உண்டாயிடுச்சு. உடனே சொல்லிடுச்சு, எப்பயும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்துறேன். பெற்றது பொம்பளை பிள்ளையாச்சு. பள்ளிவாசலுக்கு சேவைக்கு நான் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஒரு ஆசாக்கலாம், ஒரு அஜித் ஆக்கலாம், ஏதாவது இருக்குன்னு நான் நினைச்சேன். நீ என்ன பொம்பளை பிள்ளை கொடுத்து அந்த அம்மா எல்லாம் சொன்னா பொம்பளை பிள்ளை ஆம்பளை எனக்கு தெரியும். நீ என்ன பண்ண, வயிற்றுல உள்ளது நேர்த்து பண்ணதான் வயிற்று கொடுத்தது, வளர்ந்து கொடுத்தது கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இது பொறுப்பை டெக்ராட்ஸ்லாம் சாப்பாடு எடுத்து வருவாங்க. பிள்ளை அங்கேதான் வளர்ந்து டெக்ரா சாப்பாடு எடுத்து வராங்க. இப்போ டெக்ராட்ஸ் பிள்ளை இல்லை, அவருக்கு 9 வயசாச்சு. இங்க வந்தா சாப்பாடு எடுத்து வந்தா இந்த அம்மா சாப்பிட்டு போகிறது மனைவி சாப்பிட்றாங்க. இப்ப விளையாட போனோம், இப்ப விளையாட கணிக்கே சாப்பிட்டு போதுக்கா. இப்ப மாம்பழம் இல்லை, இப்ப அம்மா பொருள் சாப்பிட்றா. எது கிடைக்காம அந்த பொருள் சாப்பிட்டுருக்கா, விளைச்சல் இல்லாம பார்க்குற பொருள் சாப்பிட்றா. அப்ப அந்த அம்மா கிடையாது கேட்டாங்க, மணியபை இதையே சொல்லுது, பேர் இருக்குது, நான் பார்த்து சாப்பாடு தரேன்.
நீ பணம் சாப்பிடுறது ஏது இருக்கு அண்ணாளைக்கு அக்கௌண்ட் காரணம் இல்லை எல்லாம் கொடுத்தாங்க. அப்படின்னு ஓதிட்டு வரும்போது ஜெகதியாலத்துல கேட்கிறாரு, அந்த இடத்துல இருந்து துவாக்கிக்கிறாங்க. யாரு? ஜெகதியாலன் துவாக்கிக்கிறாங்க. அப்பே விளைச்சல் இல்லாத கனியை கொடுத்துருக்கல, இப்ப நான் விளைச்சல் இல்லை, என் தலைலாம் நச்சு போச்சு, எலும்புலாம் ஆட்டி போச்சு, புள்ள பக்கிற தகுதி எனக்கு இல்லை. ஏன்னா உடம்பு உடம்பு வேணும், எலும்பு வேணும், இதெல்லாம் இதான் புள்ள பக்க முடியும். புள்ள பக்க தகுதி எனக்கு இல்லை, ஆனா உண்மை நம்பிக்கை வச்சுனா எனக்கு புள்ளதான். அந்த அந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கும் அரசுக்கும் தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் தொடர்பு இருக்கு. இந்த சாப்பாடு இருக்கிற இடத்துக்கும் அரசுக்கு தொடர்பு கிட்டே உடனே அந்த அம்மா அவங்க கேட்டாங்க, அப்பே நான் அவரை நம்பிட்டேன், நீ எனக்கு புள்ளியதான் தரேன், இதே 90 வயசுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவருக்கு அடையாளம் அடிக்கிறார். நீ 3 நாள் பேச முடியாது, இல்ல ரம்சா சைக்கிள் பண்ணலாம், தண்ணி விடுவது சாப்பிட கேட்கறது தான். அஜித்து வெளியே எடுத்தவர் தொழுவப்பார், நான் பேச முடியாது. இப்ப அவருக்கு ஒரு பொழுது போச்சு, அவருக்கு பிள்ளை பார்க்குது, பேர் வச்சு எல்லாம் எல்லாம் பேர் வச்சு கொடுக்குறான். சரி, இப்ப இந்த அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மா பெத்தப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல உட்காந்துருக்கிறாங்க. திரும்ப திடீர்னு ஒரு ஆம்பளை பார்க்குறா, பள்ளியில் எந்த ஆம்பளை பார்க்கல, திடீர்னு ஒரு ஆம்பளை வந்திருக்கிறார். திடீர்னு ஆம்பளை வந்தோடனே அந்த அம்மா சொல்லிச்சு, எல்லா இடத்துக்கு நான் பாதுகாப்பு சொல்றேன், திடீர்னு ஆம்பளை வந்து நிற்கிறீங்க, ஆம்பளை கும்பளை என்ன பண்ண திடீர்னு சந்திச்சாட்டு இருக்கோம், நான் அல்லாட்ட பாதுகாப்பு சொல்றேன் அப்படின்னு நாங்கள் சொல்லணும்னு நல்லா கொடுத்துறோம். ஒரு ஆம்பளை திடீர்னு வந்துட்டா நீங்க அல்லாட்ட பாதுகாப்பு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நம்மள கேட்கக்கூடாது. திடீர்னு ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், எவனோ ஒரு புஸ்தகம் பண்றான், நம்ம என்ன பண்ணணும், ஆனா பாதுகாப்பு தெரியுமில்ல, இல்ல அது நம்ம தெரிவித்து வரணும், அடிக்கலாம் திரும்ப வராதான். இப்ப நம்ம நின்றாங்க என்ன அந்த மாதிரி வருது, என்ன வருது, நான் பாதுகாப்பு தரேன். அவர் சொன்னாரு, நான் ஜபரையில் வந்துட்டுமா நல்லா ஒரு பிள்ளை கொடுக்கும், சும்மா உட்கார வச்சு சாப்பாடை புது பிள்ளை கொடுத்துருவாங்க. அவனை ஒன்றே பிள்ளை வைப்பேன்ட்டான். இதெல்லாம் வேணாலும் முடியாதா, நம்ம ஒன்றுமே இல்லாம நல்லா படைக்க வச்சானே, இது அவனுக்கு பெரிய காரியமா இருக்கு. அந்த அம்மா குழந்தை உண்டாயிட்டா, அந்த அம்மா குழந்தை உண்டாயிட்டா சும்மா அவங்க சாப்பாடு கொடுத்தா. இப்ப பிரசவம் டைம் ஆயிடுச்சு. ஆஹா, இப்படிக்கு இருக்க முடியாது, ஊரை விட்டு ஒதுக்கி போயிட்டா. ஒதுக்கி போனா பசிக்குது. இப்போ சாப்பாடு கொடுக்கல, சும்மா உட்காந்து சாப்பாடு கொடுத்தா. அங்கே போனோடனே சாப்பாடு கொடுக்கல, பசிக்குது. அந்த அம்மாவுக்கு பசிக்குதேங்கிறா. அந்த படுத்துக்கிறதுல பக்கத்தில் அந்த மரத்தை காலால் போத ஜிதிகள் நகலத்து துசாக்கு தலைக்கு ரொத்தப்பட்ட ஜனியா, நீ காணாத அந்த மரத்தை உத புளிய கொடுத்துட்டு சாப்பாடு கொடுக்கல, கஷ்டத்துல நீ பாரு அந்த மரத்தை உத பணம் கொட்டும், எடுத்து சாப்பிட்டு தண்ணி குடி. பிரசவ நேரத்தில் பணம் கொட்டும், பணம் சாப்பிடணும்னு நடந்து தரோம். பிரசவ நேரத்தில் பேரிச்சம்பழம் சாப்பிடணும் நடந்து தரோம். இப்ப ஏன் கொடுக்கல, முந்தி பள்ளியசல் இருக்கும்போது வேற பத்தியே சிந்தனை இல்லை, வேற சிந்தனை இல்லை. இப்போ புள்ள சிந்தனை வந்துச்சு. இந்த எப்படி நான் மக்கள் கொண்டு போகணும், மக்களை பத்தி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நீ இங்கிட்டு உழைச்சம், எப்ப எல்லா நாளும் முடியும் நான் சாப்பிட்டு எப்ப நீங்க என்னை விட்டு போடுதா நீங்க உழைச்சுதான் சாப்பிடணும். இப்ப உடனே என்னாச்சு, உழைச்சாங்க, பணம் போட்டுச்சு, சாப்பிட்டாங்க, புள்ள பொறுத்துச்சு, தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தவங்க கேட்டாங்க, ஊருக்காரங்க கேட்டாங்க, பெரிய இடத்துக்குள்ள ஒரே நபிமாரோட உள்ள என்னம்மா இப்படி படுத்தைய, உம்மா நல்லவங்க, ஒத்தா நல்லவங்க, நீ எப்படி கெட்டு போன? நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம உள்ள கெட்டு போச்சுன்னு சொன்னா நாம தான் உமாக்கான உமுக்கு பகையா. உங்க அத்தா நல்லவரு, உங்க அம்மா நல்லவங்க, நீ மட்டும் எப்படி கெட்டு போனேன்னு கேட்கிறாங்க. இப்போ அல்லா சொல்றா, பேசாத பேசாத நோக்கு வச்சிருக்கிறேன். ஊரு கேட்கிறதுக்கு புள்ளிய தூக்கிட்டு வந்துருக்கிறாங்க. ஒரு பெரிய இடத்துக்குள்ள பேச மாட்டேன் நோக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுங்கிறான்ல. நான் நோக்கு வச்சிருக்கேன் பேச மாட்டேங்குது. ஊருக்காரங்க கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லைன்னா என்ன பேசுவேன், நான் நோக்கு வச்சிருக்கேன் பேச மாட்டேன். அப்ப நோக்கு பேச வேண்டிய பேச்சு கேட்கு, இது அல்லா பார்த்தா சொல்லணுமா இல்லையா, சொல்லக்கூடாது. நல்லா என்னமா இப்படி பண்ணிட்ட, வீணா போயிட்டு
நம்பிட்டே நீ உன்னை இப்படி நம்பினவே அவ்வளவு பேச்சு பேசுறாங்க கையை காட்டா அந்த பிள்ளைங்க எப்படிமா பேச முடியும்? அந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சானா அப்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியன். இப்ப அந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சு நான் அல்லாஹ்வுடைய அடிமை, பிள்ளைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய அடிமை, எனக்கு எல்லாம் வேதத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல எங்க அம்மா யார் தெரியுங்களா வேதம் கொடுத்து நபி இருக்கணும். வஜஅலனி நபியன் ஐனமா முபாரக் அவுசானி ஸல்லல்லாஹு அலைஹி. நான் எங்கெல்லாம் பக்கத்தாக்கோ தொழுகை நோம்பு ஜக்காத்தை ஏறிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வாய்ப்பு வந்துச்சு. பேச வேண்டிய பேச்சு கூடவே நோம்புல பேசக்கூடாதுன்னு நல்லா சொல்றாங்க நமக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பேசிட்டே வருவாங்க. என்ன பேச்சு? தேவையில்லா பேச்சு. குழந்தை உண்டாம பேசிட்டாங்க. குழந்தை உண்டானா யாருலா எனக்கு இப்படி குழந்தை கொடு, அப்படி குழந்தை கொடு. பக்தியால காக்கி நம்பலாக்கி அவங்க பிறந்துட்டாங்க. புள்ள 3 வயசாச்சு. புள்ள 3 வயசாக ஒண்ணுமே அதுன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க அத்தாட்ட எங்க பிள்ளைக்கு அடி போய் தொடங்கி கொடுக்கணும், ஒரு பெரிய அஜி தாச்சுவாங்க தொடங்க வைப்போம். இப்போ நேரம் போனாங்க அஜ்மீர் நாயம் அஜ்மீர் சாங்க வாங்கிட்டு தப்பசல்லா சொல்லிட்டு பெரிய அஜித்து வாங்க என் பிள்ளைக்கு அலிபே சொல்லி கொடுக்குங்க. அவங்க நேரம் போனாங்க அலிபே சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் தம்பி சொல்லு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஸ்வீட் போட்டு தம்பி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லிட்டா அந்த குழந்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்ன உடனே அல்லந்து ஓதி தமாங்க இருக்குல்ல ஒரு அலிபே சொல்லி கொடுக்குறா. அந்த பிள்ளை சொல்லுது நான் அல்லந்துலாம் சொல்ல மாட்டேன் சொல்லு அல்லந்து சூறா ஓதுது அந்த பிள்ளை. அப்புறம் மக்களா சூறா மக்களா ஓதுறாங்க. மக்கள் போது 2 ஜுசு ஓதுது அந்த பிள்ளை. சூரத்தில் ஆணையம் ஓதணுமா 15 ஜுசு ஓதுது. அந்த பிள்ளைக்கு பிஸ்மில்லா சொல்லி கொடுக்க போனா 15 ஜுசு அந்த பிள்ளை ஓதுதுங்க. அது அதுமீது ஆச்சரியப்பட்டு விட்டார். 15 ஜுசு இப்பதான் அலிபே சொல்லி கொடுக்க 15 ஜுசு குழந்தை பேசுத எப்படிமா? அதாவது இப்ப நல்லா தெரிஞ்சுங்க. எனக்கு அந்த அம்மா சொல்லுது எனக்கு திருமணம் முடிக்கணும் எங்க அத்தா பேசும்போது திருமணம் முடிக்கணும்னு எத்தா பேசும்போது நான் அப்பவே எல்லாரும் வாசித்தேன். அப்பனா அவளனா நஜுவாத்தினா துர்ரியாத்தினா துர்ரத்தாயே நஜனால் தகுதி மாமா அண்ணனுவா இந்த மாதிரி என் புள்ள என் கனவில் மனைவியில் இருந்து என் கண் குளிர்ச்சியை தான் என் புள்ள சமுதாயத்துக்கு தலைவனா வரணும் அப்படின்னு நம்ம கேட்கணும் நல்லா சொல்லித்தரான். இது நம்ம டெய்லி கேட்டாகணும். பிள்ளை இருந்தாலும் இல்லாட்டி கேட்டாகணும். இப்ப அந்த மாதிரி எனக்கு எப்ப பொண்ணு பேசணும்னு ஆரம்பிச்சாங்களோ என் பிள்ளைய கட்டி கொண்டு ஆரம்பிச்சோ அப்பள்ளே நான் துவா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு சாலியான கலர் கிடைச்சாரு. இப்ப சாலியான பிள்ளை கொடுத்துருந்தான். எப்ப நான் குழந்தைய உருவானனோ அன்றையிலிருந்து நான் அதிகமா நோம்பு வைப்பேன். எது இருந்தாலும் சத்தான் சமைச்சேன்னு சொன்னா ஒரு ஆசிரியர் ஓதிடுவாரு. சமைக்கிற போது ஏதாவது ஓதணும். அந்த திக்கருடைய பலத்தை நம்ம ஓதுகிறோம். இங்கதான் ஒரு டிவி பார்த்து சமைச்சா இருக்கோம். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை பார்த்து சமைச்சா என்ன வரும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு இருந்தா அந்த திக்கருடைய பலன் நம்ம சாப்பிடுறதுல போது கிடைக்கும். இப்போ கிடைக்கல எல்லாம் பலகீனமா போயிட்டான். ஏன் கிடைக்கல? எந்த தாயும் செய்யல. இப்ப அந்த அம்மா சொல்லுது அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து நான் குழந்தை உருவாயிட்டா அப்பே என் பிள்ளை இப்படி ஆக்கு எப்படி அப்படி ஆக்கு நான் அப்படி வைக்கிறேன் இப்படி வைக்கிறேன் சொல்லணும். அந்த பேசிட்டே இருக்கணும். நல்ல எண்ணம் வந்துட்டே இருக்கணும். பார்த்தா இப்போ அவனை போய் கேட்கலாமா இவனை கூட ஆக்கலாமா இவன் நல்லா கிணா போட்டுருக்கேன் இவனை வைக்கலாமா இப்படிதான் வருது. சரி இந்த குழந்தை பெத்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்? பெத்த பிறகு என்ன பண்ணுதுங்க? குழந்தை பெத்த பிறகு உடனே அஜித் வரது லேட் ஆகும். அஜித் வரது லேட் ஆகும். உடனே யாருக்குமே தெரியாது பார்க்க தெரியாது. பொம்பளை பிள்ளை மகன்ல உலகம் சொல்றத குழந்தை பிள்ளை கையில கொடுக்குறாங்க. குழந்தைய யார் வாங்குவோம்? நர்ஸ் குழந்தை கையில கொடுக்குறாங்க. ஏன்னா நர்ஸ் தான் பிள்ளை நர்ஸ்ல ஓடிச்சு. நர்ஸ் குழந்தை கொடுக்குறது யார் வாங்குவா? அது பிள்ளை இல்லாதவங்க தான் வாங்குவாங்க. பிள்ளை இல்லாதவங்க தான். ஏன்னா இது மூலமா அந்த குழந்தை மூலமா இந்த தாய்க்கு ஒரு குழந்தை கிடைக்கிறவன் நீ வாங்குமான்னு சொல்லுவா. சரி அந்த இங்க குழந்தை வந்தோடனே அப்படின்னு சொல்லணும். நம்ம சொல்லணும். நம்ம அழிக்காமலே வரணும். வந்து ஆமா முடியாது கும்பிட முடியாது. இப்படி போட்டு நாசமாக்கி எந்த வார்த்தை புத்தி விடணும்? ஒப்பளம் சொன்னாங்க. நீ யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை.
அப்ப வலது கால அந்த ஊது காமன் சொல்லு இடது கால ஊதுது. முதல் பார்த்தா குழுவுமே குழுச்சா அவங்கள்ட்ட சொல்லிட்டியா இவங்கள்ட்ட சொல்லிட்டியா உடனே வெளிநாடு ஃபுல்லா போயிடுது. 4 நல்ல பேருக்கு போல சிரிக்கிறது பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு, அந்த பாரு பல்ல பாரு, அந்த பாரு, இதை பாரு அதெல்லாம் சொல்றியா உட்காந்துட்டு. அல்லா எப்படி சாடியா பிள்ளையாக்குறாண்டா, தொடர்புடைய பிள்ளையாக்குறாண்டா, மனிதர்கள் கண்டு வர பிள்ளையாக்குறாண்டா, கைகள் சலாமத்து பிள்ளையாக்குறாண்டா, இதெல்லாம் கேட்கறாங்க. அந்த அல்லாட்ட சந்தேகமே இல்லை. அல்லா கொடுத்தானே, கொடுத்தது வெளியா அல்லா வெளியாக்கிட்டானே, எப்படியே வெளியாக்கிட்டானே. இப்ப இந்த குழந்தை அல்லாவும் வாழ்க்கை வாங்கணும். அந்த காலத்துல சொல்லி எப்படி ஆம்சம் தோசைங்க, எப்படி ஆலிசா தோசை அப்படியே இப்ப அதெல்லாம் இல்லை. எப்படி ஹெவியா போகும். இப்ப ஹெவியா பண்ணா வாழான்னு சொல்ல, ஹெவியா போக வாழான்னு சொல்ல. திருநெல்வேலியில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஆசியான்னு சொல்ற ஒரு அம்மா இருக்காங்க. பிரசவ டாக்டர் தான் அவங்க. முதல்ல என்கிட்ட எந்த சிசரியனும் இல்லை. என்கிட்ட வந்தா சிசர் பண்ண மாட்டேன். இது எல்லாம் செய்யறது துரோகம், அந்த எல்லாம் செய்ய துரோகம் நான் செய்ய மாட்டேன். அது சொல்லிதான் நான் பட்டம் நல்ல படம் வாங்கிட்டேன். ஏன் என்னன்னா என்ன சேவை செய்யறேன் இதுதான் பாருங்க. எனக்கு என்ன சொல்லுவோம் நான் கேட்கிறேன். இல்லை போய் தெரியும், இல்லை பார்த்து பரவாயில்ல. இப்ப இந்த மாதிரி பிள்ளை வளர்க்குறங்க. நாம என்ன டாக்டர் ஆகணும், ஏன் டாக்டரா காசு கொடுக்கணும். வேட்டிய மாமே டாக்டர் நான் வாழான்னு சொல்லு, டாக்டர் நான் வாழான்னு சொல்லு. என் பிள்ளைகினால் சமுதாயத்துக்கு சேவை இருக்கும். ஏன் எனக்கு நான் அறிவு கொடுத்தது யாருக்கு? நல்ல டாக்டர் தான். இப்ப அடுத்த எத்தனை டாக்டர் இருக்காங்க, சமுதாயத்துக்கு சேவை செய்யற டாக்டர் இருக்கிறாங்க, காசே வாங்க இருக்கிறாங்க. அவங்களாம் நீங்க ஒரு பெருசா படாடுறாங்க. போய் பாருங்க செலவே இல்லாம. ஆனா இந்த இதெல்லாம் இருக்கு, நாட்டு இல்லாம இருக்கு. இந்த டாக்டர் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்ப இந்த மாதிரி என் பிள்ளை வளர்த்து ஏன் தோற மாட்டேங்குது? ஹெவியா போகணும், பெரிய இன்ஜினியரா போகணும். இதுல நான் மாட்டேன்னு சொல்லல. அவன் தோல்தானா? பெரிய டாக்டர் என்ன படிக்கணும்? தோல்தானா? இல்லையே. நோக்கு வச்சானா? இல்லையே. அப்ப அந்த பிள்ளை என்ன படிக்கணும்? தீனோட வாங்க. பிஸ்மில்லா தெரியலங்க. இடையில ஒரு டிவி பெட்டி 1 கோடி ரூபாய், டிவி பெட்டி 1 கோடி ரூபாய். ஒரு டாக்டர் பதில் சொல்றாரு, 100 கேள்வி, இன்னொரு கேள்வி பதில் சொல்லி 99 கேள்வி பதில் சொல்லியாச்சு, இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. அதில் கேட்கிறாரு, நீ இஸ்லாம் கேள்வி கேட்கிறேன். அதற்கு முகமது ஸல்லல்லாஹு தந்தை யார்? தலைவனே தந்தை யார்? ஆசன் 3, அபூ தலீப், அப்துல் முத்தலீப், அப்துல்லா. இந்த 3ல எது கேட்டான்? சல்லா அபூ தலீப் கொடுத்தான். 1 கோடி ரூபாய் போச்சு. நமக்கு எப்படி பாருங்க, ஊழல் கூட பெரிய டாக்டர் 199 கேள்வி பதில் சொல்றாங்க. தாய்சாத் பத்தி ஒன்றும் தெரியல. இப்ப நம்மளை கண்டு கப்பலில் தூக்கி வச்சான்னா அது கேட்க போறாது. என்ன கேட்க போறாது? நமக்கு மட்டும் இல்ல, இந்த குழந்தை கூட இது கூட சல்லாசல் அவர்களுக்கு ஒரு பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை முந்தி போயிடுச்சு. இப்ப ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு சல்லாசல் அங்கேயிருந்து வருவாங்க. அவருக்கு சாபங்கள் சொல்லுவோம், நானும் வந்தேன்பாங்க. அங்கப்பா வரும்போது கொல்லப்பட்டவங்க நான் கொடுத்தோம். கொல்லப்பட்டா ஊதிட்டு இருப்பாரு, நெருப்பு இருப்பாரு. அப்போ சகாபத்து சொல்ல சொல்லுவாங்க, பாட்டு ரசல் வழக்கு பாட்டு அவர் ஊதுறது பாட்டுவார். அப்ப எல்லாம் போவாங்க. குழந்தைய தூக்கி பார்த்து சந்தோஷம் தூக்கி போட்டு குடிப்பாங்க. நம்மளும் தூக்கி போட்டு குடிக்காத சொல்லிட்டா அதுவும் தூக்கி போட்டு குடிப்பா. பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. 15 வயசு, 14 மாசம், 14 மாசத்து பிள்ளை. இப்ப இந்த பிள்ளை உடம்பு சொல்லுங்க. சிலந்த கேள்விப்பட்டு போனாங்க. போனா கையில இருக்கு அந்த குழந்தை. இப்ப கையில இருக்கிற குழந்தை மூச்சு விட்டுச்சு, மூச்சு போயிடுச்சு. குழந்தை கை பெருமானா கையில இருக்கும்போது 2 தடவை மூச்சு விட்டுச்சு, சல்லாசன் கண்ணுல இருந்து தண்ணீர் ஓடும். சாபங்கள் அப்படியே அழுதுட்டாங்க. என்னையா சொன்னா இறந்துருங்க, நம்ம பண்ண முடியும்? அன்பு அல்லா போட்டானே, அல்லா அன்பை போட்டானே. என் பிள்ளையாச்சப்பா, என் பிள்ளை தானே, என் பிள்ளை கொடுத்த பிள்ளை இருந்தா தானே. ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை வாரிசு இல்லையே. பொம்பளை பிள்ளை இருந்தா ஒண்ணு, பொம்பளை பிள்ளை தான் இல்லை, வாரிசு யாரு? இப்ப அது இல்லாம போச்சு. சரி அல்லா கொடுத்தா, அல்லா எடுத்துக்கிட்டான். நான் வேற எதுவும் நான் சொல்ல மாட்டேன். அல்லா கொடுத்தா அவனே எடுத்துக்கிட்டான், வேற எதுவும் நான் சொல்ல மாட்டேன். அப்ப இந்த குழந்தை கூட கபூர்ல வச்ச பிறகு அங்க வந்து கேட்பாரு. நல்லா நிர்மாணத்தை அடக்கிட்டு சொல்றா, மகனே இப்ப முன்கத்தைக்கு வருவாரு, மன்ற புகழ் கேட்பாரு. எல்லாம் சொல்றாங்க, மீது சொல்றாங்க, மன்ற புகழ் கேட்பாங்க. 12 மாசத்து குழந்தை அது மன்ற
நீ சொல்லு. நபி யாருன்னு கேட்பாங்க, எங்க அத்தா உண்மை சொல்ல சொல்லு. உன் மார்க்கம் என்னன்னு கேட்பாங்க, தீன் இஸ்லாம் சொல்லு. நேரே தல்கீன் சொல்றாங்க. தல்கீன் குழந்தைக்கு சொல்லி தராங்க. இப்ப இந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி இந்த படி நான் பார்த்து வந்துருமா, வளர்த்துருக்கமா, வேறு எதுவும் சொல்லாது. குழந்தை போயிடுச்சுனா எப்படி தான் உனக்கு தெரிஞ்சாங்க என்ன அர்த்தம்? அவன் வீட்டுல கொடுக்கல, என் வீட்டுல பிடிக்கிறியா? எந்த குறை சொல்றாங்க, நீ எப்படி கொடுத்தா நீ எடுத்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா அல்லா ஒரு சொர்க்கத்தை தரான். சொர்க்கத்தை கட்டி தராங்க. அப்ப இது எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய சமூகம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறோம். அதனாலதான் நீங்க வந்து இந்த மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன விஷயம் செஞ்சா நல்லா கிடைச்ச இல்லையா? இப்ப குழந்தைகள் போதுறாங்க அஸ்தாஃபிருல்லாஹ் அலியுல் அலீம். இது அஸ்தாஃபிருல்லாஹ் சொல்றாங்க. அஸ்தாஃபிருல்லாஹ் அலியுல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இது 3 தடவை சொல்லிட்டா அஸ்தாஃபிருல்லாஹ் அலியுல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இத 3 தடவை சொல்லிட்டா போர்ல இருந்து திருப்பி ஓடி வந்தாங்கல 10 பெரிய பாவம் அதை கூட நல்லா பண்ணிக்கிறாங்க. இந்த கடற்கரை மண்ணு இந்த மண்கள் அளவு தப்பு பண்ணியிருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். இருக்கிற கடல் மனசடி கொடி இருக்குல்லையா, அது எவ்வளவு இடம் இருக்கும் அதுதான் நான் மன்னிக்கிறேன். கடல் அளவு நுரை அளவு கடல் நுரையா தான் இருக்கும். சோகம் 1 கிலோ சோப்பு போட்டால் நுரையாடுது. கடல் அளவு நுரையை தான் பாவம் நான் மன்னிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அதுவும் எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க? இந்த மாதிரி நாம எல்லாம் பரிசுத்தம் அல்லாட்ட போடுறது தான். அதை போடுறதுனால தான் இப்ப எல்லாம் பேச வச்சிருக்காங்க, இப்போ கேட்ட வச்சிருக்கிறாங்க. இது அவன் செய்து கொடுத்த உங்களை எப்படி செத்தாலும் ஆரம்பிடுவானுங்க. வாக்குறது அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.